ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு, ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க பூச்சிலாம் செத்து போகும். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் காயை. காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இதோட ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் சேர்த்தா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ப்ரான்ஸ் இல்லைன்னா சிக்கன் கூட போட்டுக்கலாம், போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ப்ரான்ஸ் போட்டு இந்த தண்ணி நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு வந்தோடனே இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு.